RSS மணி திரும்பியும் ஒரு முத்தான கருத்தை சொல்லியிருக்காப்புல. ஆமா, வீடியோ எல்லாம் வெளியாகி அது இப்ப விவாதத்துக்குள்ளா இருக்குது. வந்துட்டாப்லையா? ஆமா, திரும்பி வந்துட்டாரு. அவர் எங்க போனாரு? அப்ப நானும் திரும்பி வந்துட்டாருங்கிறேன். அவர் எங்க போனாரு? வச்சுட்டு பேசிட்டு இருப்பாப்ல. அவர் தானே கடாமிச? லேசா இருக்கும். கண்ணாடி போட்டுருப்பாப்லையா? ஆமா, கண்ணாடி போட்டுருப்பாரு. ஆமா ஆமா, கண்ணாடி போட்டுருப்பாரு. பார்ப்பனியும் பேசுவாப்ல, பார்ப்பனிக்கு ஆதரவா பேசுவாப்ல. ஆமா, பார்ப்பனி பிஜேபிக்கு ஆதரவா பேசுவாப்ல, RSSக்கு ஆதரவா பேசுவாப்ல. ஆமா, சாவர்கர் அந்த மணி தானே? அவர்தான் சாவர்கர் பத்தி பேசுவாப்ல. அந்த மணி எல்லாம் அந்த மணி தான். அவர் ஒரு முத்தான கருத்து சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ இப்ப வைரல் வேற, எல்லாரும் போட்டு அவங்க நான் எதுவும் பார்க்கலையா ராஜா? கவனிக்கல நீங்க எது? நான் எனக்கு ஒன்றும் வரலையா ராஜா? வரலையா? இல்ல, நம்ம அரண்சையில எந்த காலத்து ட்விட்டர்லயும் பார்க்கல, ஃபேஸ்புக்லயும் எதுலயும் பார்க்கல. வந்துட்டு இருக்கு. நம்ம அரண்சையிலேயே தோழர் தமிழ் காமராசன் இருக்காருல்ல, அவர் வந்து இதை குறித்து டீட்டெயிலான ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த வரலையே, அடுத்து வந்திருக்குது. அப்படியா? ஆமாம்மா. சரி விடுங்க, நான் இப்போ போட்டு காமிச்சேன்னா நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிங்க. நான் உள்ளே போட்டு காட்டுறேன். அதில் முத்தான கருத்து என்ன, அந்த கருத்துக்கு நம்மளுடைய பதில் கருத்து என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோ. பார்க்கவே உண்மை இருக்கா? உள்ளே இருக்கிறேன். போடு போடு. பார்ட்டியில் கலந்துக்கிட்டீங்கன்னா நீ வந்து மதசார்பற்ற அரசியல்வாதி. கிறிஸ்துமஸ் கேரோலில் கலந்துக்கிட்டா நீ மதசார்பற்ற அரசியல்வாதி. கிருஷ்ண ஜெயந்தி பூஜையில் கலந்துக்கிட்டு வெள்ளை சீடை சாப்பிட்டீங்கன்னா நீ வந்து மதவெறியன். வீடியோ நான் சொன்னது RBVS மணிடா. சொன்னது RSS மணி. இவரு அவருதான் RSS மணிட்டு இவரை போடுற. இப்போ இவர் பேசுறது கேட்டிங்களா இல்லையா? ஆமா. இந்த டோனை எவன் பேசுவான்? சரி, இந்த கேள்வியை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் கேட்டிருக்கா சொல்லுங்க. இந்த கேள்வி போய் அண்ணாமலை கேட்டிருக்காப்ல, பிஜேபி கூட்டம் கேட்டிருக்குது, RSS கூட்டம் தான் கேட்டிருக்குது. நம்ம இவரு பேரா எந்த பேரா? கேவி ஸ்கூல்ல சீட்டு வாங்கணும்னா சொல்லுங்க, பணம் கட்டணும். இதுல என்ன இருக்கு? கேவி ஸ்கூல்ல உனக்கு சீட்டு வேணும்னா உன் புருஷன் போனதுக்கு அப்புறம் எனக்கு மீன் குழம்பு வச்சு கொடு அப்படின்னு கேட்டா, அந்த அசைவம் சாப்பிட்றோம் முட்டாள்னு சொல்லியிருக்காப்ல. அவரு எப்படி சொல்லியிருப்பாரு? கடையில அசைவம் சாப்பிடுற, கோயில்ல அசைவம் சாப்பிடுறவனா லாஜிக்காவே இந்த கேஸ் நிக்காது தம்பி. அசைவம் சாப்பிடுற இந்துக்கள் முட்டாள்கள்னு பேசியிருக்கிறாப்ல. அவரே முட்டாள்னு சொல்லுவாரா? தப்பா எதுவும் சொல்லல, தவறாக சொல்லியிருக்காரா? தரவுகள் தப்பா சொல்லியிருந்தாருன்னா நீங்க கொஸ்டின் பண்ணுங்க, அதுல ஒரு நியாயம். RSS மணி இந்த இவ்வளவு காமிக்கிறேன். நான் திரும்பி அந்த கேள்வி தெளிவா கேட்கறேன். இந்த கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டல யாரு? வானே சீனிவாசன் கேட்டிருக்காங்க, எச்ராஜா கேட்டிருக்காரு, வேற எல்லாருமே அதான் கேட்பாங்க. எல்லா பாஜகரும் நேற்று வந்து சரத்குமார் உட்பட அதான் கேட்பாங்க. RSS வளர்ப்பு இப்படித்தானே கேட்கணும். ஆமா. அப்புறம் நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் நான் ஏதாவது தப்பா பதில் சொல்றேன். எல்லாமே பொருந்தி போகுதா இல்லையா? ஏற்கனவே ஒரு புல்புல் பறவை எல்லாம் பத்தி பேசிருக்காப்லையா? சாவர்கர் பத்தி நேருக்கு ஈக்குவலான ஒரு சாவர்கர், நேருவை விட ஒரு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லியிருக்காரு. நேருவை விட அவ்வளவு ஃபண்டு, அதாவது அவ்வளவு ஃபவுண்டேஷன் சொல்லுவாங்க, அவ்வளவு ஃபாண்ட். சோ இப்போ இதுக்கு ஆப்வியஸா நம்ம சொல்லிடணும். RBVS மணி எல்லாம் ஒண்ணுதான். ஆமா, எல்லா மணியுமே ஒண்ணு. RBVS மணி RSS மணி = பத்திரிகையாளர் மணி ஆயிட்டாப்ல. இதை நம்ம முன்னாடியே சொன்னோம். இது ஒண்ணும் கிடையாது. இந்த வீடியோ வந்து நம்மளோட மறுப்பு கருத்து எதிர்க்கிறதுலாம் கிடையாது. அன்றே சொன்னது யூடியூப் டெஸ்ட் தான் இது. ஆமாவா இல்லையா? நம்ம இந்த சாவர்கரை பத்தி சார் பாடாட்டுக்கும் போதே நம்ம சொன்னோம், ஷார் வந்து ஷாரா மாறிட்டாரு அப்படின்னு. நான் தான் பரவாயில்ல, ரொம்ப மணிஷாரா மாறிட்டாரு, அந்த இடத்துக்கு நெருங்கிட்டாரு இப்ப இல்லையா? ஆனா முந்தா நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ பார்த்தோம்ப்பா. RSS தான் இந்தியாவோட எதிரி, RSS வந்து தலிபானுக்கு ஈக்குவலான ஒரு அமைப்பு, படிக்க விட மாட்டாங்க. என்ன கலர் சட்டை போட்டிருந்தாரு? அதை கவனிக்கலையே. என்கிட்ட சட்டை இல்லாம கருத்து தானே கவனிக்கணும். சட்டையவே மாத்தாம ஆட்டோ பிடிச்சி போய் இன்னொரு ஆஃபீஸில் உட்காந்து அதுக்கு மாறான கருத்து பேசுவார். திரும்பி அந்த ஆட்டோவை கட் கூட பண்ண மாட்டாரு. அதே ஆட்டோவை பிடிச்சி போய் இன்னொரு சேனலில் உட்காந்துட்டு அதே சட்டை கூட மாட்டாம கருத்தை மட்டும் மாற்றி பேசுவார். இதுக்கு பேர் வேறையாச்சு. ஆமா, இதுக்கு பேரு என்ன சொல்லுங்க, மக்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்போ மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா, இவனுக்கு வந்து இவர் தான் அரண்சையில் வந்து தேவபாஸ்கர் தோழர் தான் சொன்னார், சுமந்த் ஸ்ரீராமன் ஒருத்தர் இருப்பாப்புல, வருஷம் வந்துடுவார், ஏதாவது ஒரு விசேஷம் நடந்துட்டா போதும், முதல்வருக்கு வாழ்த்துக்கங்க, முதல்வரோட வாழ்த்துங்க அப்படின்னு வந்துடுவாப்புல. இப்போ அந்த மாதிரி வந்து இவர் இறங்கிட்டாரு அப்படின்னு. ரொம்ப சிம்பிள், முதல்வர் ஏன் வாழ்த்து தெரிவிக்கணும்
அது ஒவ்வொரு தடவையும் சொல்லியாச்சு, 1000 தடவை சொல்லியாச்சு. உங்க மூஞ்சிக்கெல்லாம் ஓயாம சொல்ல முடியாது, போய் தெரிஞ்சுக்க போ. அதெல்லாம் சொல்ல முடியாது. அது ஏன் அப்படிங்கறது சொல்லுதான். ஏன் நம்ம சொல்லிடணும்ல, இன்னொரு முறை சொல்லுவோம். சொல்லுங்க. வெறுமனா இப்ப வாழ்த்து சொல்லிட்டாப்புல இது என்ன ஆயிரும்? வாழ்த்து சொல்லிட்டா நீங்க நிதி ரிலீஸ் பண்ணிடுவீங்களா, வாங்கி கொடுத்துருவீங்களா? அதானே நிதி. நாங்க வந்து வாழ்த்து சொன்னா நீட்டு விளக்க எடுத்துருவீங்களா? அதானே வாழ்த்து சொன்னா நீங்க சிஏ நீக்கிடுவீங்களா? அதானே வாழ்த்து சொன்னா எங்களை வந்து டீலிமிட்டேஷன் வந்து எங்களை கேட்டு பண்ணுவீங்களா? அதானே அதெல்லாம் பண்றேன்னு சொல்லுங்க. நாங்க வாழ்த்து நாங்க சொல்றோம். அதெல்லாம் பண்ணு, நாங்க பேசுறோங்க. இதெல்லாம் சொல்லுங்க. நாங்க அழுத்தம் தெரிவிக்கிறோம், நெருக்கடி கொடுக்குறோம். நாங்க ஒரு அழுத்தம் தெரிவிக்கிறோம் முதல்வர். இதெல்லாம் எப்படின்னா இந்த தாவேகா கோமாளிகள் பேசிட்டு இருப்பானு இல்ல, அந்த மாதிரி இது வந்து ஒரு அடையாள அரசியல். இது அவ்வளவுதான். இந்த எப்படி வந்து பாஜகக்குள்ள இவரு முஸ்லீம் வேஷம் போட்டு ஒருத்தர் இருப்பாப்புல, அவர் பேர் என்ன, வேலூர் அந்த மாதிரி வந்து இது ஒரு அடையாள அரசியல். அவ்வளவுதான். இவனுங்க உருட்டிட்டே இருப்பானுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, பிரதமர் என்னன்னு சொல்லிக்கிறாரு, சௌக்கிதார்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு போன வருஷம் அதுக்கப்புறம் தான் சொன்னாரு, கடவுள்னு சொன்னாரு. ஓபிசின்னு காயம் பண்ணிக்கிறாரு. அப்படியா? ஒவ்வொரு மேடத்தோறும் தன்னை ஓபிசின்னு சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? இது ஓபிசிகளுக்கான ஆட்சி இருக்குது பாருங்க, அத்தனை மாநிலங்கள்ல வந்து ஓபிசி தலைவர்களை கொண்டு வந்திருக்கிறோம், நாங்க பார்ப்பனியத்துக்கெல்லாம் ஒர்க் பண்ணலைங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, ஓபிசிக்கு என்ன ரெப்ரசன்டேஷன் இருந்துச்சு? ஓபிசி அதெல்லாம் பேசணும். அடையாள அரசியல். பிரதமரே ஓபிசி தானே. அப்படி அதனால யாருக்கு என்ன லாபம்? அந்த மாதிரி அதானிக்கு லாபம், அம்பானிக்கு லாபம். இன்னொன்னு இவர் நம்ம ஷில்பா குமார், அவருக்கு லாபமா? ஷில்பா குமார் கேட்பான்ல, அவருக்கு லாபம் தான். அதனாலதான் வேலை பார்த்துட்டு இருக்கா. நாங்க வந்து ஒரு தலித் லாபமே இல்லையோ, அவரு மாமனாருக்கு லாபம். அந்த மாதிரி இது ஒரு அடையாள அரசியல். இப்போ தான் ஷில்பா குமார் சொன்னோம் இல்லையா, ஷில்பா குமார் வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல நாங்க வந்து ஒரு தலித்தை முதல்வராகும். இப்ப சொல்லு யாரு? ஷில்பா குமார் இப்ப சொல்லிட்டுங்கிறேன். தாவேக்கால உட்காந்துக்கிட்டு சொல்லுங்க, நாங்க இது சிஎம் கேண்டிடேட்டு பண்ணையார் கிடையாது, பால்வாடி பண்ணையார் எங்களோட சிஎம் கேண்டிடேட் கிடையாது, நாங்க வந்து கட்சியில இருக்கிற ஒரு தலித்த முதல்வராகும்னு சொல்லு. முதல்ல இதுவுமே கைண்ட் ஆஃப் அடையாள அரசியல் தான். எது? தலித்தை வந்து தலித்துக்கு எதிரான பிரச்சனை சரியாயிடும் அப்படியெல்லாம் கிடையாது. சரி, அப்படின்னா உத்தரப்பிரதேசம் திரும்ப சொல்லாரு, இது என்ன பிச்சை போறீங்களா எங்களுக்கு? அதெல்லாம் கிடையாது. நாங்க எங்களுக்கு வந்து ஒரு, அதாவது என்ன சொல்றது வந்து, அது வந்து அவங்களோட டிக்னிட்டியை குறைக்கிற விதமா இருக்குது. நாங்க தர்றோம் நீ துணை முதல்வர் ஆக்குறோம். நான் அதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன். அவர் கேட்டேன், நான் அதுக்காக கட்சி ஆரம்பிச்சேன். அதையும் தாண்டி அவர் சொல்றேன், இது சோசியல் ஸ்டிக்மா, இதை சரி பண்ணக்கூடிய ஒரு கட்சியும் வேலை இருந்தா பாரு. இந்த சோசியல் ஸ்டிக்மா உடைக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்க்க முடிஞ்சா அதை பாரு முதல்ல. அப்புறம் வந்து நீங்கெல்லாம் யாரையும் ஆக்க வேணாம், அதுக்கப்புறம் வர்ற எல்லாருமே தலித் முதலமைச்சர் தான் வருவாங்க. இப்ப உத்தரப்பிரதேசத்துல மாயாவதி அவர்கள் முதல்வராக இருந்தாங்க. இப்போ உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு என்ன நிலைமையா இருக்கு? இப்போ நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா அங்கே பாலாறும் தேனாரும் ஓடி இருக்கணும் இல்லையா? தலித்துகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கணுமே. இன்னும் அங்கெல்லாம் நடக்குது இல்லை. ஏன் போன எலெக்ஷன் கேம்பெயினுக்கு நினைக்கிறேன் ராகுல் காந்தி அவர்கள் போயிருக்கிற நேரத்தில் ஒரு அம்மா கண்ணீர் விட்டு அழுதாங்களா இல்லையா? என்னால செருப்பு போட முடியல, ஒரு செருப்பு வாங்கி நீங்க போடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு ஒரு போட்டு விடுறாரு. இப்போ எந்த நேத்து ஒரு சம்பவம் நடந்திருக்குப்பா மும்பையில, வேற எங்குமே தெரியல. ஒரு முஸ்லீம் எம்பி ஏதோ ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அதுக்கு வந்து யோகி ஆதித்யநாத் சொல்லியிருக்காப்ல, அவர் இங்க அனுப்பிடுங்க உத்தரப்பிரதேசத்துக்கு, நாங்க முறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்புறோம்னு சொல்றாப்ல. இது வந்து ஒரு முதல்வர் பேசுறதா? என்ன வன்மத்தோட இருக்கிறாங்க, இதெல்லாம் எடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. இதெல்லாம் என்ன கேள்வி? இதெல்லாம் என்ன ஒரு பேச்சு? ஒரு முதல்வர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு மேட்டருக்கு நான் பின்னாடி வரேன். இப்போ உத்தரப்பிரதேசத்துல அப்போ தலித்துகளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் இருந்திருக்கணும். ஏன்னா மாயாவதி முதல்வர் ஆயிட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணியிருக்கணும்ல. ஆனாலும் ஒரு பெண் ராகுல் காந்தியிடம் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க, அவங்களோட கஷ்டத்தை சொல்றாங்க. அவங்க இன்னும் பக்கத்து வீட்டோட செருப்பு போட முடியல, இல்லை நான் சும்மா போய் ஒரு கடையில் செருப்பு கேட்டேன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அழுகல. அவங்க காசு கொடுத்தாங்கன்னா அவங்க செருப்பு போட முடியல இல்லையா? இப்படி ஒரு கொடுமை இன்னமும் நடந்து தானே இருக்கு. அப்போ இது எங்கேருந்து வருது? இது ஒரு சோசியல் ஸ்டிக்மா. இது வெறுமனை ஒரு ஆளை ரெப்ரசன்ட் பண்ணுற மூலமா நடக்கிறது இல்லை. இது இவங்களுக்கு மட்டும் கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் சொல்றாங்க, இவன் ஷில்பா குமார் உள்ளிட்ட ஆட்கள் வந்து நாங்கள் வந்து இவங்களை முன்னிலைப்படுத்துவோம் அப்படின்னா அது என்ன மீனிங்னா, கட்சிகளில் மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் ஓபிசிக்கள் தான் நிறைந்திருக்கிறாங்க, அதான பொருள். அதுக்கு தான் நான் சொன்னேன், இங்கே பிரதமரே தன்னை நான் ஓபிசி, நான் பார்ப்பனியத்துக்காக வேலை செய்யுதுன்னு பாஜக குற்றம் சாட்டுறாங்க. நான் ஓபிசி,
யோகி ஆதித்யநாத் ஓபிசி, அவர் ஓபிசி, இவர் ஓபிசின்னு கையை காட்டிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ஓபிசிகளால் நிறைந்த அமைச்சரவை இருக்கிறது, ஓபிசிகளால் நிறைந்த ஒன்றிய அரசு இருக்கிறது. எத்தனை அரசு அலுவலகங்களில், எத்தனை ஒன்றிய அரசோட அரசு அலுவலகங்களில் மிகப்பெரிய உயரிய பதவிகளில் ஓபிசிகளுக்கு இடம் இருக்குது? இந்த நேற்று வந்து ஒரு ஸ்பீச் நம்ம யூடியூப் டெஸ்ட்டில் போட்டிருக்கிறோம், அப்புக்குட்டியை பாராட்டி அண்ணன் பேசின ஸ்பீச். அதில் வந்து அண்ணன் ஒரு டேட்டா சொல்கிறார். ஐஐடி ஐஏஎம்களில் இருக்கிற ஆசிரியர்களோட பணியிடம் கிட்டத்தட்ட 6511, 6511, 6511 இடங்கள் இருக்கிறது. இதில் ஒன்றிய அரசோட ரிசர்வேஷன் படி பார்த்தா பாதிக்கு பாதி ஃபில் பண்ணியிருக்கணும் இல்லையா? பாதிக்கு பாதி ஃபில் பண்ணியிருக்கணும். ஆனால் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் 10% வாங்கினாங்க பார்த்தீங்களா? அந்த 10.5 சேர்த்து எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா 779 சீட்டுகள் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி ப்ளஸ் அந்த 10 ஓசி அந்த மாதிரி தான். வேற யார் இருப்பா? 779 சீட்டு தான். இது எத்தனை சதவீதம்? 6000ல் பாதின்னு வச்சிருந்தாலும் 3000 வந்துருக்கணும். இது 1000 கூட தெரியலையே. நம்ம பல முறை வந்து கோட் பண்ண இன்னொரு டேட்டா, 2018 முதல் 2022 வரை நியமிக்கப்பட்ட உயர்நீதிமன்ற நீதிபதிகளில் 79%, அதாவது 537 பேர் வந்து நியமிச்சாங்க. 2018 22 வரைக்கும் 537 உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமிச்சாங்க. அதில் 424 பேர் ஜென்ரல் கேட்டகரி. யாரு ஜென்ரல் கேட்டகரி? இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை ஹைகோர்ட்டில் முன்னாடி போராடிட்டு இருக்கிறாங்க. யாருமே ஜட்ஜில் வந்து ஓபிசியே இது ரிசர்வேஷன் இல்லைன்னு பார் கவுன்சில் தலைவராக இருக்கிற பிஜேபி சேர்ந்த பால் கனகராஜும் போராடுறாப்ல. நின்று ஆள் யாரு? பால் கனகராஜ் நிக்கிறாரு. பால் கனகராஜ் பிஜேபி காரரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ ஓபிசிகளுக்கு என்ன நீதி கிடைக்கும் இந்த நாட்டுல? என்ன நீதி கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரிலாம் இருந்தா கடவுளை கேட்டு தீர்ப்பு எழுதுறது, மனசாட்சி கேட்டு தீர்ப்பு எழுதுறது, அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கோம். இப்ப ஒரு வாழ்த்து சொல்லல, இவ்வளவு ஒரு சிக்கல் இருக்குது. இந்த அடையாள அரசியலை செஞ்சுட்டாப்ல மட்டும் இப்ப இவங்க எல்லாத்துக்கும் நீதி கிடைச்சிருமா? இப்ப இந்த கொடுமை எல்லாம்ல ஒரு பத்திரிகையாளரா கேட்கணும், இந்த விஷயத்துல என்னைக்காவது இருந்தாலும் பேசுறாரா? இல்ல எதுக்காக வாழ்த்து சொல்றதுன்னா அதை நான் சொல்றேன், நான் பின்னாடி சொல்றேன். நான் எதுக்காக வாழ்த்து சொல்லங்கிறத நான் சொல்றேன். அப்படி அதை கடைசியா இறக்குவோம். இப்ப இதுதான் வந்து நிலைமை. ரெண்டாவது, இப்ப இஸ்லாமியர்களுக்கு மட்டும் செஞ்சுட்டா அது இல்லை இது இல்லை அப்படின்னா சரி. இப்ப இஸ்லாமியர்கள் எடுத்துக்குவோம். இஸ்லாமியர்களோட நிலைமை இன்னைக்கு என்ன? இப்ப இஸ்லாமிய நிலைமை என்னன்னா, துப்பாக்கி படத்துல வந்து அவங்க வந்து தீவிரவாதின்னு சொன்னதுதான், அமரன் படத்துல வந்து அவங்க தீவிரவாதின்னு சொல்றதுதான், விஸ்வரூபம் படத்துல அவங்க தீவிரவாதின்னு சொல்றதுதான். இதான் அவங்க நிலைமை. எல்லாமே ஆர்கேஎஃப்ஐயோட ஒன்று. எல்லாமே பம்பாயில தான் சொல்லியிருக்காங்க. இது இந்த ஒரு அரசியல் கட்டமைக்கப்பட்டு நடந்துகிட்டே தான் இருக்கு தொடர்ந்து. அதை நம்ம எவ்வளவு கூட்டினாலும் கண்டுக்கிறது இல்லைங்கிறது வேற. ஆனால் இஸ்லாமியர்களோட நிலைமை இன்னைக்கு அப்படியே வந்து குதூகலமாக இருக்கிறாங்களா? இப்போ மோடி கூட தான் சொல்கிறாரு, எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மோடி வாழ்த்து சொல்கிறாரு. இன்னமும் உத்தரப்பிரதேசத்தில் அடிச்சு கடைகள்லாம் உடச்சிட்டு இருக்கிறாங்க. ஓப்பனாக வந்து ஒரு போலீஸ்காரன் நேற்று வீடியோ பார்க்குறேன், 2 பசங்களை அம்மான்னு சொல்லு, அம்மா பசுன்னு சொல்லு, பசுமாடு அம்மான்னு சொல்லுன்னு அடிச்சு இழுத்துட்டு போறாங்க போலீஸியா. நேற்றைக்கு வந்து இதில் உத்தரப்பிரதேசத்துடைய சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் கேட்குறாரு, ஏன் இந்த மாதிரி வந்து நீங்கள் மும்மொழி கொள்கை இதெல்லாம் சொல்கிறீங்க, அதில் வந்து உருது மீடியம் ஏதோ சேருங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த முன்வைக்கிறார். உடனே நீங்கள் வந்து மௌலாவியர்களாக ஆக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு யோகி ஆதித்யநாத். அப்போ அவருடைய மனப்பான்மை என்னவா இருக்குது பாருங்கள். ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டில் எல்லோருக்கும் பிடித்த உணவு பாயாசமாக இருக்கிறது அப்படின்னு சிரிச்சார்ல யார்? நம்ம விகடனுக்கு வந்து இப்போ முடக்குனாங்க. இப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்கும் பாயாசம் என்ன டேஸ்ட் அப்படின்னு. ஜூவியில் போன வாரம் வெளியான இந்தியா ஹேட் லேப்னுடைய அறிக்கை, அது தமிழ் படுத்தி அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் டாப் 5 வெறுப்பு கக்குகிற தலைவர்கள், ஓகேவா? ஆமா, டாப் 5 வெறுப்பு கக்குகிற தலைவர்கள் இந்தியாவில் முதல் இடத்தை பிடித்திருக்கிறது யோகி ஆதித்யநாத், 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார் மோடி, 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார் நமது அமித்ஷா, 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார் அஸ்ஸாமின் முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா. இஸ்லாமியர்களுக்கான வெறுப்பை கக்குகிற அமைப்புகள் அந்த பட்டியல்ல முதல் இடத்தை பிடித்திருக்கிறது. இதுல 5 பேர் படிச்சு இல்ல, இது முதல் 5 இடத்த வந்து நான் யோகி ஆதித்யநாத் மட்டும் தான் கொடுப்பேன். அது தகும். அவ்வளோ அவர்தான். அடுத்த அமைப்புகளை பார்த்தீங்கன்னா முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது பிஜேபி, 2ஆவது இடத்தை பிடிச்சிருக்கிறது விஹெச்பி, 3ஆவது இடத்தை பிடிச்சிருக்கிறது பஜ்ரங் தள். ஸோ இப்படிதான் லிஸ்ட் இருக்குது. முடிஞ்சு போச்சா? என்னது அது பின்னாடி வர எல்லாமே இவங்களோட அமைப்புகள் தான். என்டிகே சேர்க்க மாட்டேன், அது அவங்க கூட நல்லா கன்சிடர் பண்ணல, ஆர்எஸ்எஸ்னே சேர்த்துட்டாங்க. அப்படியா?
ஆர்எஸ்எஸ்னா எல்லாம் வந்துரும்ல. ஓகே ஓகே ஓகே. அதெல்லாம் தானே வருது. கிளை கழகத்தை தனித்தனியா எழுதிட்டு இருக்கு. சக நண்பன் ஆயிட்டாங்கல்ல, அதில் மெர்ஜ் ஆகிட வேண்டியதான். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. இப்போ அவர் கூட தான் வாழ்த்து சொல்றாரு. இங்கே கிளுகிள்னு வாழ்றாங்களா? இதை பற்றி சொல்லணுமா இல்லையா? மோடி வாழ்த்து சொல்றாருல, எல்லா இஸ்லாமிய பண்டிகைக்கு வாழ்த்து சொல்றாருல. இவர் இந்த முஸ்லீம் வேஷம் போட்ட வேலூர் இப்ராஹிமை கூட்டிட்டு தான் சுத்துறாங்க இவங்க. இப்போ என்ன இஸ்லாமியர்கள்லாம் இங்கே கிளுகிள்னு வாழ்றாங்களா? சரி, இந்துக்களுக்கு தான் வாழ்த்து சொல்றாங்களே, முட்டிட்டு மோதிக்கிட்டு நான் தான் முன்னாடி வந்து சொல்லுவேன், நான் தான் இந்துக்களுக்கு. இந்துக்களையும் முட்டாளுங்கிறாங்க. இந்துக்களாவது நிம்மதியாக வாழ்றாங்களா இங்கே இந்தியாவில்? இல்லை. அந்த கேள்வி பதில் இருக்கணும்ல. வாழ்த்து சொல்ற, சரி இந்த அடையாள அரசியலை பண்ற என்ன லாபம்? ஒரு பத்திரிகையாளர் அதெல்லாம் கேட்கணும். இந்துக்களுக்கு ஜிஎஸ்டி இல்லையா? வேறு இஸ்லாமியர்கிட்ட மட்டும் தான் வாங்குறானா? இல்லை கிறிஸ்தவர்கிட்ட மட்டும் தான் வாங்குறானா? இந்துக்களுக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, இந்துக்களுக்கு இதே பெட்ரோல் இல்லை தானே? எந்த இந்துக்களுக்கு அவருக்கு கிடையாது. அவருக்கு கொடுக்கும்போது கவர் கொடுக்கும்போது அவருக்கு கிடையாது. ஸ்வீட் பாக்ஸ்ல கழிச்சு ஸ்வீட் பாக்ஸ்ல கிடையாது. அப்ப இதெல்லாம் பேசணும். அதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே அடையாள அரசியலை பேசி யாருக்கு என்ன லாபம்? ஒரு லாபம் கிடையாது. இதுதான் திரும்பி திரும்பி சொல்றது. இந்த தாவேக்கா பசங்களுக்கு அதான் சொல்லு, அவங்களுக்கு அரசியல் பேசினா அவருக்கு புரியாது. புரியாது, பேசாத. இதெல்லாம் தாண்டி ரொம்ப சிம்பிள். இப்ப கேட்கணும், எதுக்கு சொல்லணும் சொல்லு? இந்துக்களுடைய பண்டிகைக்கு மட்டும் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, முனீஸ்வரன் கோயிலுக்கு கடை வெட்டினா வருவியா? வரனா சொல்லு. யாரு? ஹெச்ராஜா கூட்டு வரீங்களா? ஹெச்ராஜா கூட்டு கூட்டு வரீங்களா இல்லையா? நாராயண திருப்பதி கூட்டுவாங்க, சுப்பிரமணிய சாமி கூட்டுவாங்க, நம்ம சாப்பிடுவோம். வரணும், ஒன்றும் இல்லை. என் கூட அழகர் கோயில் மேலே போறீங்களா? அப்படியே பக்கத்தில் 18ஆம் படி கோயில்னு ஒன்று இருக்கு, அங்கே கூப்பிட்டுவாங்க. அங்கே பாண்டி கோயில்னு மதுரையில் ஒன்று இருக்கு, கூப்பிட்டுவாங்க. நீங்க எங்கே கூப்பிட்டுவாங்க? புரியுதா? ஒன்றும் இல்லை, சென்னையில் இன்னும் கொஞ்ச நாள்ல கூழ் ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை முடிஞ்சிருச்சா? ஆடி மாசம் வரும். ஆடி மாசம் கூழ் ஊற்றுவாங்க. தொட்டுக்கு என்ன கொடுப்பாங்க? கருவாடு. என் கூட நின்று, என் பக்கத்துல நின்று என் கூட நின்று குடிக்கிறியா? அட்டே ஒரு சொம்புல கூழ் அடிச்சா சாப்பிட வந்து சாப்பிடுறியா? வா, அதுக்கு வாழ்த்து நீ சொல்லு. அதுக்கு நான் சொல்றேன். ஒண்ணு இல்ல, நான் ரொம்ப சிம்பிளா இருக்கிறேன். பொங்கல் வந்து தமிழர் பண்டிகை, ஆமாவா இல்லையா? அது குறிப்பிட்ட மதத்தெல்லாம் அடக்க முடியாது. பண்டிகை. ஆமா, அது தமிழரோட பண்டிகை. அது வந்து எல்லாரும் கொண்டாடுவாங்க. அது சமத்துவ பொங்கல்னு பேரே எல்லா மதத்தினரும் கொண்டாடுவாங்க. ஏன்னா அது மத பண்டிகை கிடையாது. நான் திரும்பி திரும்பி சொல்றேன். எவனா இந்து பண்டிகைன்னு சொன்னா சொல்ல மாட்டாங்க. பாத்துக்க. அப்போ இப்படியான பண்டிகைக்கு ஒன்றிய அரசினுடைய ஏதாவது ஒரு லிஸ்ட்ல லீவ் இருக்கா? இல்ல. பண்டிகைகளோட பட்டியல் இருக்குல்ல, ஒன்றிய அரசோட பண்டிகை விடுமுறை பட்டியல் இருக்குல்ல, அதுல பொங்கல் இருக்கா? இத பத்தி எங்க இருக்கு? லீவ் இருக்கா? லீவ் இல்ல. அப்புறம் குறிப்பா அன்னைக்குன்னு பார்த்தா பரீட்சை வைப்பானுங்க. பாத்துறீங்களா? தொடர்ந்து சு வெங்கடேசன் தோழர் வந்து அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. பரீட்சை நீங்க நடத்தாதான் நடக்கும். ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு அது வேலையா போச்சு. எப்படி வந்து வருஷம் ஆச்சுன்னா, பண்டிகை ஆச்சுன்னா சுமன் ஸ்ரீராம வந்து எங்கப்பா வாழ்த்துன்னு கேட்டு வர்றாரோ, அந்த மாதிரி வெங்கடேசன் தோழர் பரீட்சை வச்சுட்டு, ஆனா இந்த தடவை என்ன பரீட்சை வச்சிருக்கான் சொல்லு அப்படின்னு. போன மாதிரி எஸ்பிஐக்குள்ள போய் தலைமை அலுவலகத்தில் உட்காண்டாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? உள்ளிருப்பு போராட்டம். யாரு? சு வெங்கடேசன் தோழர், தலைவர் திருமா, உங்க தமிழிசை தங்கபாண்டியன் போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஏதோ ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணாங்க. அது மட்டும் என்னன்னு பாருங்க. சரியா நினைவு சரியாக இருக்கும். என் நினைவு சரியாக இருக்குமே. ஆனால் அப்படி ஓப்பனா பேசிட்டு இருக்காரு. அவரு தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாரு. இதெல்லாம் இந்த மணி கேள்வி கேட்கணும். இது வந்து இந்துக்களுக்கு மனசு புண்படாதா? அப்ப இந்துக்கள் இழிச்சவைங்கிறியா நீ? ஏன்னா பொங்கலை நீ சொல்ற இந்துக்களும் சேர்ந்து தானே கொண்டாடுறாங்க. அப்ப அன்னைக்கு நீ இவ்வளவு இழப்பமா இருக்கிற. அப்புறம் அந்த இடத்துல இந்து முஸ்லீம்ங்கிறலாம் கிடையாது. அந்த இடத்துல தமிழர்னு பார்த்து தானே இவங்க ஒடுக்குறாங்க. அப்ப இந்த இடத்துல எங்க போச்சு? இதெல்லாம் அவர் கேட்கணுமா இல்லையா? ஏன் ஒரு தடவை கூட கேட்க மாட்டேங்கிறாரு? அதுக்கெல்லாம் காசு கிடையாது. அதுக்கெல்லாம் எவன் ஃபீட் பாக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கண்டென்ட்டே கிடையாது. வேஸ்டான இதெல்லாம் பேசி என்ன இதுவே இதில் போகாது. நீ இவ்வளோ பேசி வச்சிருக்கிற, நம்ம ஆளுகளே கேட்க மாட்டாங்க இதை. இப்ப இவ்வளவு சிக்கல் இருக்குல்ல, இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் விட்டுவிட்டு பேசினா கூட மாட்டாங்க தம்பி. ஹெச்ராஜா அதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவாரா? அவர் வந்து பொங்கலுக்கு அதை தாண்டி நான் சொல்றேன். ஆமா, நீங்க சொல்லுங்க என்ன பாயிண்ட்? ஏன் தெரியுமா அவங்க வாழ்த்து சொல்றது இல்ல? உதயநிதியோ அல்லது திமுக தலைவர்களோ அல்லது ஸ்டாலினோ ஏன் தெரியுமா இதுக்கு சொல்றது இல்ல? பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எரியுது இல்ல, அதனால சொல்ல மாட்டேன். அதுக்குதான் சொல்றது இல்ல. கடைசியா கொண்டு வந்து இந்து பண்டிகைன்னு நிறுத்துறது பூராமே பார்ப்பனிய பண்டிகை தான். நிதி கொடுக்கறது இல்ல, அதனாலதான் சொல்ல மாட்டேன். இவங்க சொல்றது பூரா பார்ப்பனிய திட்டங்கள்லாம் எங்களுக்கு இது வந்து எங்களை வந்து ஒடுக்குறீல்ல, அதுதான் சொல்ல மாட்டேன். அதனால பார்ப்பனிய பண்டிகைகள்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். ஏன் சொல்லலன்னா உனக்கு என்ன சோறு இறங்காதா? ஸ்வீட் பாக்ஸ் இருக்கிற ஸ்வீட் உள்ள இறங்காதா? இறங்கும்ல, இறங்கலன்னா போ.